இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருக்ஷாசனம், ட்ரீ போஸ். இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட லெக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் போஸ். ஓகே, நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து காலை சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சைடு, நம்ம ரைட் சைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ரைட் சைடு வந்து நம்ம லெக்கை லிஃப்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட வெயிட் எல்லாம் ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ரைட் லெக்கை ஸ்லோவாக லிஃப்ட் பண்ணி உங்களோட தைஸ் மேலே உங்களோட ரைட் ஃபுட்டை வச்சுக்கணும். ஓகே, சப்போஸ் இது வைக்கும் போது உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட ஃபுட்டை வந்து உங்கள் லோவர் லெக்கில் வச்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான வேரியேஷன். இல்லை இதுவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் டோஸை மேட் மேலே வச்சுட்டு உங்கள் ஹீலை உங்கள் லோவர் லெக்கில் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான வேரியேஷன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம லெக்கை வந்து உங்கள் ஃபுட்டை வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் ஸ்டெடியாக நிற்க முடியும். ஸ்டெடியாக நிற்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே நீங்கள் காலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டெடியாக இருக்கணும். ஸ்டெடியாக ஆன பிறகு நமஸ்காரம் உங்கள் செஸ்ட்டுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த பாயிண்டில் தான் இருக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் கிடச்ச உடனே நீங்கள் ஸ்லோவாக உங்கள் ஹேண்ட்ஸை மேலே தூக்கணும். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் வந்த பிறகு உங்கள் கை வந்து காது கிட்ட இருக்கணும். எவ்வளோ முடியுமோ லென்தன் பண்ணணும். ஓகே, இதில் ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். 5, 4, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. 3, 2 and 1. ஸ்லோவாக ரைட் லெக்கை இறக்கிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதே மாதிரி இந்த காலையும் பண்ணலாம். காலை சேர்த்து வச்சுக்கணும். இப்போது நம்ம லெஃப்ட் லெக் லிஃப்ட் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போது ரைட் சைட் நம்ம பாடி வெயிட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக்கை பெண்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி உங்கள் லெஃப்ட் ஃபுட்டை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே தைஸில் வைக்க முடியலன்னா இங்கே, இல்லை கீழே கூட வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் கிடச்ச உடனே ஸ்லோவாக நம்ம கையை மேலே தூக்கலாம். ஏதாவது ஒரு பாயிண்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த நீ வந்து உங்களுக்கு முன்னாடி இப்படி இருக்கக்கூடாது. நீஸ் எப்போவுமே சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். 5, 4, 3, 2 and 1. ஸ்லோவாக கையை கீழே போட்டுக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த போஸ் பண்ணும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கவனம் எல்லாம் ஒரு பாயிண்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்டெடியாக நிற்க முடியும் இல்லையா? ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்கள்ல ஒரு சில பேர்லாம். அந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த ரெகுலராக இந்த ட்ரீ போஸை பண்ண வச்சிங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரீ போஸை உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவரும் லெக் ஸ்ட்ரென்த்தும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். தேங்க்யூ.